எல்லாரும் ஓட்டு போட ரெடி ஆயிட்டிங்களா? ஏன்னா அது நம்மளோட ஜனநாயக கடமை, உரிமை. ஸோ மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஓட்டுங்கிறது உங்களுடைய உரிமை மட்டும் இல்லை, அது உங்களுடைய சாய்ஸ். அதனால் நல்லா டீப் அனலைஸ் பண்ணி உங்களுடைய வாக்கை நாளைக்கு பதிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 15 வயசு பொண்ணு, இது நேற்று செய்யாறில் நடந்த விஷயம். கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 17, 18 வயசு பசங்க தான். காரணம் கஞ்சா. கஞ்சா இன்றைக்கி பொட்டி கடையில் கிடைக்குது. ரொம்பலாம் கஷ்டப்படவே வேண்டாம். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்களும் காலேஜ் படிக்கிற பசங்களும் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு தான் இன்றைக்கி கஞ்சா இருக்குது. ஸோ இந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தது விமன் எம்பவர்மெண்ட் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த ரூரல் ஏரியாஸில். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுடைய ஒரு கதையும் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிஜமாக சொல்கிறேன், கண்ணீர் விட்டு அழுதுருவீங்க. இது நாளெல்லாம் பாவம் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்க கூட விடுறது கிடையாது இந்த குடிகார கணவன். சரிங்களா? அதை தெருவில் இழுத்து போட்டு அடி அடிக்கிறது, திட்டுறது, வாய்க்கு வந்தது அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் பார்த்து வளர்கிற குழந்தை அது ஒரு பக்கம் ட்ராமடைஸ் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்லா குடிச்சிட்டு வந்த அப்பா தான் ஒய்ஃபை மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துனதை பார்த்துட்டு ட்ரமடைஸ் ஆகிருக்கான். அவனுக்கு நான் தான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த ஆட்சி நமக்கு வந்ததுன்னா இந்த கஞ்சாவும் குடியும் ஒழியுமோ அந்த ஆட்சிக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் நம்மளுடைய யங் ஜென்ரேஷனும் இதை மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய வாக்கு நாளைக்கு கண்டிப்பாக பதிவிட்டுருங்க. நன்றி.